உறவுகள் எல்லாத்தையுமே ஒண்ணு சேப்பன்னு பேசிட்டு இருக்கியே. என்ன உன் மூத்தவன் வேற சொல்ற? நான் உனக்கு மூத்தவ இல்ல. எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஒரு உறவு சேரணும்னா 2 பேரு தேவைப்படும். எப்படி கை தட்ட 2 கை தேவைப்படுதோ அப்படி. புரிஞ்சுதா? அப்போ சொடக்கு போட ஒரு கையிலேயே சொடக்கு போடலாம். இப்போ நான் நினைச்சேனா உன்னை பத்தின வேலைய உன் முகத்திலே கிழிக்கிற மாதிரியான வேலைய ஈஸியா செஞ்சு முடிச்சிருவேன். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒண்ணு உன்ன மாதிரி கிடையாது. உறவை சேர்க்கறதுல பிலீவ் பண்றவன், உறவை முடிக்கிறதுல இல்ல. அண்ட் இப்போ என்னோட பிரியாரிட்டி என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலி. இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் முக்கியம். நான் யாரையும் தொந்தரவு பண்ண விரும்பல, யாரையும் துக்கப்படுத்தவும் விரும்பல. எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்கணும். உனக்கும் இதுதான் நல்லது. நீயும் இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துல உன்னோட சந்தோஷத்தை தேடிக்கோ. ஏன்னா உன்னோட இந்த புத்திக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் 10 ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காது. அதனால இப்பவே இந்த மாதிரி சதி செய்யற இந்த விளையாட்டெல்லாம் என் குடும்பத்துக்கு எதிரா பண்றதெல்லாம் நிறுத்து. என்ன என் குடும்பம்னு சொல்லிட்டு இருக்க? இது வெறும் என் குடும்பம் மட்டும் தான். புரிஞ்சுதா? உன்னோட குடும்பமா இது? உன்னோட குடும்பம் தான். ஆனா ஒருவேளை இது உன்னோட குடும்பம்னா உனக்கும் பிருத்விக்கும் என்ன சம்பந்தம்? பதில் சொல்லு. பிருத்விக்கும் உனக்கும் நடுவுல என்ன நடக்குது? என்னோட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நீயும் அங்கதான் இருந்த, பிருத்வியோட மடியில. ஜானகி ஆண்டி உன்னை பாத்துட்டாங்க. ஆனா அவங்க உன்னை அந்த மாதிரி ஒரு முறை பாக்கல. அவங்க உன்னை பிருத்வியோட வீட்டுல கூட நீ பிருத்வி மடியில படுத்துக்கிட்டு இருந்தத அவங்க மறுபடியும் பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உன் கூட சண்டை போட்டிருக்காங்க, உன்னை கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா பதிலுக்கு நீங்களா என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க 2 பேரும் பயந்து ஜானகி ஆண்டிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே. அதனால அவங்க எல்லார்கிட்டயுமே போய் உன்னோட இந்த அக்கிரமத்தனத்தை பத்தி சொல்லுவாங்கன்னு நீ பயந்த. ஷர்லன் இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு துரோகம் பண்றான்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்த. உன்னோட அக்கிரமத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்தீங்க. அதனால்தான் நீ ஜானகி ஆண்டியை வண்டி ஏத்தி கொல்ல நினைச்ச. ஆனா பாவம் அவங்க ஹாஸ்பிட்டல் ஐசியூல போய் சேர்ந்துட்டாங்க. கடவுள் எங்களுக்கு துணையா இருந்ததால ஜானகி ஆண்டி உயிர் பழிச்சுட்டாங்க. ஆனா அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு கடவுள் மறுபடியும் எங்களுக்கு துணையா இருக்காரு. ஜானகி ஆண்டிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அவங்க உன்னை பத்தின உண்மைய என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ செமையா காமெடி பண்ற பிரீதா. நீ இந்த ஜானகி சொல்றது நம்புறியா? ஜானகி ஆண்டிக்கு என்ன பத்தியும் பிருத்வி பத்தியும் எப்ப தெரிஞ்சது? ஐ திங்க் ஜூன் மாசம் நினைக்கிறேன். am I right? ஆக்சுவலி நான் ஜூன்ல பிருத்வியை பார்த்ததுமே உண்மைதான். அஃபேர்லாம் ஒன்றும் இல்லை, 2-3 நாள் பழக்கம் தான். அப்புறம் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரிஷப் லூத்ராவோட. ஆனா நீ என்னோட 2-3 நாள் பழக்கத்தை ரொம்ப நாள் பழக்கம்ன்ற அஃபேர்னு சொல்லிட்ட. இங்க பாரு பிரீதா, அஃபேர் வச்சுக்கிறவனும் ஏன் டைப்ல இருக்கணும்ல. பிருத்வி ஏன் டைப் இல்ல, சோ நான் அவனை ட்ராப் பண்ணிட்டேன். அதோட பிருத்வியோட இன்னும் 2-3 பசங்க இருந்தாங்க, அவங்க என் பாய் ஃப்ரெண்ட். ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் லூத்ராஸ் கிட்ட யார் சொல்வாங்க? நீதான். அட உனக்கு இப்பதான் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. நீ உன் ரிசப்ஷன்லே காணாம போயிட்ட. எங்க இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த, யாரோட இருந்த யாருக்கும் தெரியாது. உன்னால இதை யார்கிட்டயும் சொல்ல முடியலன்றப்ப என்னை பத்தி எப்படி சொல்லுவ? எனக்கு அஃபேர் இருக்குன்ற உண்மையை சொல்வியா? நான் ஒண்ணு சொல்லவா? ஒருவேளை லூத்ராஸ் கிட்ட நீ இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு போய் சொல்லிருப்ப. இப்படி ஏன் முன்னாடி வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்க மாட்டேன். ஒண்ணு தெரியும்ல, இங்க யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். சோ என் தலைமையில உட்கார்ந்து தாண்டவம் ஆடாத. இவ்ளோ நேரம் பேசினல, அதுல நீ ஒண்ணு மட்டும் கரெக்டா சொல்லிருக்க. உன் முகத்தை பார்த்தா நீ முட்டாள் மாதிரி ஒண்ணு தெரியல. உன் முகத்தை பார்க்கும் போதே நீ ரொம்ப புத்திசாலி, தந்திரக்காரி, ரொம்ப நெகட்டிவா தெரியற. ஆனா உள்ளுக்குள்ளார நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய முட்டாள். நீ இப்போ சொன்னது எல்லாமே நான் நம்புவேன்னு நீ நினைக்கிற பாரு.
நான் சொன்னது எல்லாம் நம்புறாங்க நம்பலங்கிறது இன்னொரு பக்கம். முதல்ல நீ இப்போ சொன்ன கதை இருக்கே, அத நான் நம்புவேன்னு நீ எப்படி யோசிச்ச? எனக்கு தெரியும், நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது நீ உன் தப்ப அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு தெரியும். ஏதாவது சாக்கோட ரெடியா இருப்பேன்னு தெரியும். பட் ஐ டோன்ட் கேர். இன்னொரு விஷயம், நீ என்ன சொன்ன? யாருமே என்ன நம்ப மாட்டாங்களா? என்ன பிலீவ் பண்ண மாட்டாங்களா? நீ உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கிற. இன்னைக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நீ எங்க போனேன்னு கேட்டாங்க, எங்க காணாம போனேன்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதான் சொன்னேன். அவங்க எல்லாரும் அதை நம்பவும் செஞ்சாங்க. சோ நான் நினைச்சா இப்பவே போய் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தின உண்மையை சொல்ல முடியும். எல்லாருமே அதை நம்புவாங்க. ஏன்னா இந்த தடவை என்கிட்ட உனக்கு எதிரான ஆதாரம் கையிலேயே இருக்கு, சாட்சியும் இருக்கு. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். உன்னோட இந்த கீழ்த்தரமான செயலால நான் என்னோட ஃபேமிலியை தொல்லை பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னோட இந்த கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம், உன்னோட இந்த தவறான வினைகளால என் குடும்பம் டென்ஷன் ஆகுறதோ இல்ல கவலைப்படுறதோ எனக்கு விருப்பம் இல்ல. இந்த போராட்டம் உனக்கும் எனக்கும் மாஹிராக்கும் நடுவுல நடக்குது. அதனால 3 பேரும் போராடுவோம். ஆனா நான் இப்போ உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். உங்க 2 பேருக்கும் நல்ல பாடம் கத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி உன்னால தாக்க கூட முடியாது. அப்புறம் ரொம்ப எல்லாம் சந்தோஷப்படாத. உன்னை பத்தி பிருத்வி பத்தின விஷயத்தெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்காத. சரியான நேரம் வரும்போது எல்லார்கிட்டயும் சொல்லதான் போறேன், உனக்கும் பிருத்விக்கும் இருக்கிற அந்த உறவை பத்தி. ஆனா அப்போ உன்கிட்ட ஒழிஞ்சுக்கவோ இல்ல தப்பிக்கவோ எந்த வழியும் இருக்காது. அன்னைக்கே நான் உன்னோட அந்த காதலுக்கெல்லாம் தி எண்ட் கார்டு போட்டுருவேன். புரியுதா? எப்படியோ நீ இந்த வீட்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போற ஷர்லின். உன் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிக்கோ. பிரீதாக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. தேங்க் காட் எனக்கும் பிருத்விக்கும் இன்னும் அஃபேர் இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரியல. ஆனா என்னைக்கு அவ அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்வாளோ அன்னைக்கு எனக்கும் பிருத்விக்கும் நடுவில் இருக்கிற உறவு அதை யார் நம்புறாங்களோ இல்லையோ கரண் கண்டிப்பா நம்புவோம். அக்கா, டீ எடுத்துக்கோங்க. என்னாச்சு? பிரீத்தாவோட வாழ்க்கையில எல்லாமே சரியாயிடுச்சு, இருந்தாலும் கவலையா இருக்கீங்களேக்கா? இல்ல ஜானகி, பிரீத்தாவோட வாழ்க்கையில அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சரியாகாது. எனக்கு தெரியும், ரொம்ப நேரம் ஆகும். என்னவோ இந்த வாழ்க்கையை அவளே தேர்ந்தெடுத்துக்கிட்டா. அவ புத்திசாலி, தைரியசாலி. கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய வாழ்க்கையை அவளே சரி பண்ணிக்குவா. எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருவா. இன்னைக்கு பார்ட்டியில ஏதாவது பாத்தியா? பார்ட்டியில நான் நிறைய பார்த்தேன். மொத்த பார்ட்டியும் பார்த்தேன். ரவுடிங்க பார்ட்டிய பார்த்தேன், பிரீத்தாவோட பார்ட்டிய பார்த்தேன், மஹிராவோட கூத்தையும் பார்த்தேன். ஆனா நீங்க எதை பத்திக்கா பேசுறீங்க? ஸ்ருதியையும் சமீரையும் பாத்தியா? என்னாச்சு? சண்டை போட்டாங்களா? அடிச்சுக்கிட்டாங்களா என்ன? ஸ்ருதி பெரிய பொண்ணா வளர்ந்துருக்கா. ஆனா அவ மனசு இன்னும் குழந்தை மாதிரி தான் இருக்கு. அவ ரொம்ப அப்பாவியான பொண்ணு. மனுஷங்களோட மனசெல்லாம் அவளால புரிஞ்சுக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா. அவ்வளவு வெகுளியான ஒரு பொண்ணு. அதனாலதான் இந்த உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு உண்மை தெரியல. இல்ல நான் தான் ஒருவேளை ரொம்ப யோசிக்கிறேனோ? அந்த கரண் குடும்பத்துல அவளும் போய் மாட்டிக்க கூடாது. ஏன் சொல்றேன்னா, அவங்க எல்லாரும் என் பொண்ணோட வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது. எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஸ்ருதிக்கு எந்த கஷ்டமும் நடக்காது. நீங்க கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறீங்க. நீங்க உன்னை மறந்துட்டீங்களா என்ன? அவளுக்குன்னு ஒரு அக்கா இருக்கா, எல்லாத்தையும் பாத்துப்பா. அவ என்ன பாத்துப்பா ஜானகி? அவ இப்ப அவளுடைய வாழ்க்கையை தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுடைய உறவுகளை சரி பண்ற முயற்சியில இருக்கா. மற்ற விஷயங்கள்ல ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணணுங்கிற முயற்சியில இருக்கா. அதனால ரொம்ப போராட்டத்துல ஈடுபட்டிருக்கா. அந்த மகேஷ் அண்ணன் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துல எல்லாரும் அவளை ஏத்துக்கணும், கரணுக்கு அவளுக்கு நல்ல உறவு ஏற்படணும், அந்த குடும்பத்துல
எல்லாரும் அவளை மருமகளா ஏத்துக்கணும். பாவம் இதையெல்லாம் நினைச்சா ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்கா, ஆனா ரொம்ப தைரியமாவும் இருக்கா. இதுக்கெல்லாம் நடுவுல ஸ்ருதிய பத்தின பிரச்சனைய நான் அவளுக்கு கொடுக்கணும்னு விரும்பல. அக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனா எனக்கு சமீரை பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். அதோட அக்கா, இது சந்தோஷமான விஷயம் தானே? உங்க 2 பொண்ணுங்களும் ஒன்னா ஒரே வீட்ல இருக்க போறாங்க. ராக்கி மாதிரி ஒரு நல்ல மாமியார் கிடைப்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா சின்ன சின்ன கஷ்டங்கள்னு இருக்கதானக்கா செய்யும். அதனால இப்ப என்ன? இவதான் என் பொண்ணு ஏதோ பண்ணிருக்கா. இவகிட்ட பிரீதா எங்கன்னு கேளுங்க. இவளுக்கு எல்லாமே தெரியும். அவகிட்ட எல்லாத்தையும் கேளுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். ஆனா சரளா, நான் இதுக்கு எப்படி காரணம் வாங்க நீங்க முடியும்? தான் இதுக்கெல்லாம் காரணம். என்ன நீங்க இவளை இங்க இருந்து போக சொல்லல. என்ன ஒரு மாமியாருங்கிற முறையில நீங்க அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரீதாக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவ இன்னைக்கு இங்க இருந்திருப்பா. மகேஷ், சரளா என்ன சொன்னாங்களோ அது ரொம்ப கரெக்ட் தான். ஒரு மாமியாருங்கிற முறையில என்னால எதுவும் செய்ய முடியல. மஹிரா இந்த வீட்ல இருக்கானா, அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா மாஹிரா இந்த வீட்ல தங்குறதுக்கு நான் தான் பெர்மிஷன் கொடுத்தேன். மகேஷ், எனக்கு தெரியாது கரணுக்கும் பிரீதாக்கும் எந்த நிலைமையில கல்யாணம் ஆச்சோ, எப்படி ஆச்சோ, எதனால ஆச்சுன்னு தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, கரணுக்கும் பிரீதாக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. பிரீதா என்னோட மருமக, நான் அவளோட மாமியார். ஒரு மாமியாரா எனக்கு பொறுப்பு இருக்கு. மருமகளுக்கு ஏதாவது தப்பு நடந்தா மருமகளுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அவளுக்கு துணையா நான் இருப்பேன். உண்மையை சொல்லட்டுமா மகேஷ், இவ்ளோ நாளா எல்லா பொறுப்புகளையும் நான் தனியா பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாமியார் மாமனார் 2 பேரோட கடமைய தனியா செய்யற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. என்னால முடியல. நான் ஏதோ ஒரு விதத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பிரீதாவை மருமகளா இந்த வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா கடமைய செஞ்சுதானே ஆகணும். அதனால நான் செய்யதான் போறேன். எனக்கு தெரியாது பிரீதாவை நான் முன்ன நேசிச்ச மாதிரி இப்பவும் நேசிக்கிறேனான்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்குன்னு நான் பாட்டுக்கு பிரீதாவையோ இல்ல அவளோட கல்யாணத்தையோ போய் நிரூபிக்க முடியாது. இல்ல, என்னால அதை செய்ய முடியாது. அதோட மறுபடியும் மருமகளை அறிமுகப்படுத்துற ஃபங்க்ஷன், என்னோட குடும்பம் செஞ்சது எல்லாமே சரிதான்னு என்னால நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா நான் எதுவுமே செய்யல. இல்ல, பிரீதாக்கு எப்ப நியாயம் கிடைக்குதோ அப்பதான் எல்லாமே சரின்னு நிரூபணம் ஆகும். பிரீதாக்கு என்னெல்லாம் தப்பு நடந்துச்சோ அது எல்லாமே சரியாகணும். அதோட தப்ப சரி பண்ண வேண்டியது முழுமையா என்னோட வேலைதான். சரளா சொன்னது உண்மையிலேயே ரொம்ப கரெக்ட் தான். அவளோட ரிசப்ஷன்லயே பிரீதா ஃபங்க்ஷன்ல காணாம போயிட்டா. ஆனா அவ வேணும்னே காணாம போகலங்க. அவளை யாரோ இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா பாத்தீங்களா, சரியான நேரத்துல அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. எல்லா சம்பிரதாயத்தையும் செஞ்சோம். மொத்த சமூகத்துக்கு முன்னாடியும் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தினா. அது மட்டும் இல்ல, மாஹிரா நம்ம குடும்ப மானத்தை மண்ணோட மண்ணா ஆக்கணும்னு நினைச்சப்போ பிரீதா வந்து எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டா. மகேஷ், அதுக்குன்னு நான் யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு சொல்ல வரல. அதோட இவங்க 2 பேரையும் நான் கம்பேர் பண்ணியும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் அமைதியா இருந்தேன்னா மறுபடியும் நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிடுவேன் மகேஷ். அத நான் நிச்சயமா செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணனோ அதை திருத்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நடந்தது நடந்து போச்சு. ஆனா இதுக்கு மேல எந்த தப்பையும் நடக்க விட மாட்டேன். பிரீதாக்கு நான் எந்த தப்பையும் நடக்க விட மாட்டேன். என்ன தப்பு நடந்ததோ அதை நான் இப்ப சரி பண்ண போறேன். அப்பதான் பிரீதாக்கு நியாயம் கிடைக்கும். நான் மாஹிராவை முதல்ல இந்த வீட்ல இருந்து கிளம்புன்னு சொல்ல போறேன். எஸ்,
இந்த பையனால எனக்கு இப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அப்படி என்ன ஆயிடுச்சு, எதுக்கு இப்படி கத்துனானே தெரியல. அவன் பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். என்ன சொன்ன இப்போ? நானா? ஆ, ஒண்ணும் இல்லையே. என்ன முட்டாள்னு நினைக்காத, புரியுதா? இப்பதானே என்ன பார்த்து கேம் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன. அப்போ நீ என்ஜாய் பண்ணலையா? கேம் விளையாடலையா? ஏன் நான் என் ரூம்ல என்ஜாய் பண்ண கூடாதா? ஹ, தாராளமா பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆமா, என்ஜாய் பண்ணிட்டாலும் நீ என் கண்ணு முன்னாடி இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? எதுக்கு இவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு? என்னது? ஏசி ஆன்லயே இருந்தா ரூம் சில்லுன்னு தான் இருக்கும், தெரியாதா? ஐ நோ ஏசி ஆன்ல இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. சோ ப்ளீஸ் கொஞ்சம் ஏசி டெம்பரேச்சரை ஜாஸ்தி படுத்து, இல்ல கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ண அப்புறமா ரீதா போட்டுக்கலாம். அவர்களே, உங்களுக்கு அடக்க முடியாத குளிர்னா இத பாத்தீங்களா? இத போத்திக்கிட்டு போய் உட்காருங்க. ஏசி எப்பவுமே இதே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். அப்படியா? நீ சொல்றத பார்த்தா நான் குவில்ட்ட போத்துக்கிட்டு உள்ள குளிர்கிட்டே இருக்கணும். ஆனா நீ டெம்பரேச்சரை நார்மலே ஆக்க மாட்ட, அதானே? அட கடவுளே, இவன் ஒரு முடிவுல தான் இருக்கான். பிரீத்தாவை தொல்லைப்படாம விட மாட்டேன். நீ பாட்டுக்கு ரூமா இவ்ளோ சில்லுன்னு ஆக்கி வச்சிருக்கியே, இதுவும் என்ன தொல்லை பண்ணதானே? நீ முடிவு பண்ணிட்ட. பிரீத்தா டென்ஷன் ஆகுற மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவ. என் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எதுவுமே கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க, செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. ஏதோ நாங்கிறதுனால கூலா சொல்றேன், டெம்பரேச்சரை நார்மல் பண்ணு, இல்ல ஏசி ஆஃப் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா நான் ஒன்னும் இங்க தூங்காத, ரூம்ல தூங்காத, பால்கனில தூங்கு அப்படிலாம் சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ, அன்னைக்கு நான் பால்கனில போய் தூங்குனது ஏன் இஷ்டப்படி தான் தூங்குனேன். நீ சொன்னதுனால போய் தூங்குனேன்னு நினைக்காத. நான் உன் பேச்ச கேட்டு போய் தூங்கல, நானா போய் தான் தூங்குனேன். ஏன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. அதனால நீ சொன்னதுனால போய் தூங்குனேன்னு நினைச்சிராத. உன்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகே? என்ன ஆர்டர் பண்றதுக்கு நீ யாரு? உன்னோட மனைவி. மனைவியா? நேத்து ராத்திரி நீ பண்ண காரியம் இருக்க, நீ என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு நினைச்சல. நீ என்ன சொன்னியோ அது நடந்தது. நீ நினைச்சது நடந்துருச்சுன்னு நினைக்கிற. ஆனா அப்படி நடக்கவே நடக்காது. ஏன்னா உன்னால இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி லைஃப் டைம் ஃபுல்லா நீ என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, புரியுதா? இது என்னோட ரூம், என்னோட பெட். இங்க நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். பிகாஸ் ஐ அம் கரண், தெரியும்ல? நான் தான் ஃபேமஸ் கிரிக்கெட்டர் கரண். இந்த பெட் எந்த, இந்த ரிமோட் எந்த, இந்த ரூம் எந்த, சண்டை போடுறதுலாம் உன் ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு. நீ எல்லாத்துக்கும் சண்டை போடுவ, சண்டைக்கார பயலே. நான் சண்டைக்காரனா? நீ தான் சண்டைக்காரி, ஓகே? நான் சண்டைக்காரியா? புருஷன் பொண்டாட்டி டிராமாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஓ நானா? எக்ஸ்கியூஸ் மீ, டிராமா கிரியேட் பண்ணது நீதான். நான் முதல்ல உன்கிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு குளிருது, கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணு, இல்ல டெம்பரேச்சரை கம்மி பண்ணுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? சண்டே நீ தான் ஸ்டார்ட் பண்ண. அதுக்கப்புறம் நீ என் கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்ட. இந்த சின்ன விஷயத்தை உன்னால கேட்க முடியாதா என்ன? சொண்டக்கார பயலே, இப்படி சண்டை போடுற? என்னது சண்டை? நீ தான் சண்டை கோழி, வம்பிழுத்துட்டே இருப்ப. நான் உன்ன மாதிரி இல்ல. இந்த ஏசி ரிமோட்காக, இந்த ரூமோட டெம்பரேச்சருக்காக, இந்த பெட்டுக்காக எல்லாம் நான் சண்டை போட மாட்டேன். உன் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? சின்ன விஷயத்தை கூட நார்மலா சொல்ல முடியாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்ப. ஏன் தான் இப்படி சண்டை போடுறியே தெரியல. நான் சண்டை போடுறேனா? நான் சண்டை போடுறேனா? யார் இத கேட்டாலும் தெளிவா சொல்லுவாங்க, நீ தான் சண்டை போடுறேன்னு, நீ தான் சண்டைக்கார, நீ தான் சண்டைக்கார. வாவ் பிரீதா, சான்ஸே இல்ல. அமேசிங். வாட் அ காப்பி கேட். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் நாட் அ காப்பி கேட். உண்மை என்னன்னு தெரியுமா? நான் ஒரிஜினல். ஆஃப் கோர்ஸ் நான் ஒரிஜினல் தான், ஒரிஜினல் பீஸ். நீ மறுபடியும் என்ன காப்பி கேட்னு சொல்லாத. ஆஹா, ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட், சிங்கிள் பீஸ். நீ ஒரு சண்டைக்காரி. காப்பி கேட்டும் நீ தான். நீ எப்ப பார்த்தாலும் சண்டை போடுவேன். நான் சொன்னதும் அதை அப்படியே காப்பி பண்ணி நீ தான் சண்டை போடுவேன் நீ சொல்ற. அப்ப நீ யாரு? காப்பி கேட். நான் ஒண்ணு காப்பி கேட் கிடையாது. நீ தான் சண்டைக்கார. நான் சொன்னதுதான் நிஜம். நீ தான் சண்டை போடுவேன், நீ தான் சண்டைக்கார. காப்பி கேட். இல்ல நீதான். இல்ல நீதான். இல்லங்கறல. நீதான். இல்ல. ஆமா ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? நீ என்ன சாண்டா கிளாஸா? இன்னும் கிறிஸ்மஸ் வரல. சாண்டா கிளாஸா? குடு. தர மாட்டேன். நான் தான் அது ஃபர்ஸ்ட் எடுத்தேன். தர முடியாது. டெம்பரேச்சரை நான் கம்மி பண்ணிடுறேன். அப்புறம் நமக்குள்ள சண்டை இருக்காது. கரெக்ட் சொன்ன. தர மாட்டேன். அது குடு. ரிமோட் என்கிட்ட குடு. ப்ளீஸ் என்கிட்ட குடு. மாட்டேன். கரெக்ட்.